ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் எவர் சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு மல்லி சீரியலாக என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். சரி வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லி வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் தான் தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட போயிட்டு கதறாங்க. நீங்கள் இருங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ் எனக்காக சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் இது எதையுமே ஏற்றுக்காத நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, மல்லி காலை பிடிச்சி கதறியோ அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வழியாக நம்ம மல்லி தாலி பயிற்சி கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பெரியம்மா சப்போர்ட்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் அங்கே போகும்போது பார்த்தா மல்லி கழுத்துல தாலியே காணும். ஓகேங்களா, எல்லாரோட ரியாக்ஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல மாதிரி முடிகிறாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் தான் மாசா கிளாஸாக தாலியோட வந்து மல்லி நின்று ஒரு கெத்துக்கு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல விஜய் இருக்கணுங்க. ஏன்னா புருஷன் எல்லாமே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர வைக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம மல்லி நேராக போயிட்டு கூப்பிட்டு வரதுக்கு அப்புறம் நம்ம பெரியம்மா தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்களை உள்ளே போயிட்டு அவரை கூப்பிட்றாங்க. இங்கே பாரு மல்லி, உங்கள் பெரியம்மா நடத்திக்கிட்டுன்னு கேட்டேன், நடத்திக்க சொல்லிட்டேன். ஆனால் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்குது ஆஃபீஸில், நான் கிளம்பி தான் ஆகணும், என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் இருங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும், பெரியம்மாவுக்கு கேவலமாக போயிடும், அவங்க மரியாதை இல்லாமல் போயிடும், அதுக்காகவாது இருந்துட்டு போங்கன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இருக்கேன்னு சொல்ல கிடையாது, நடத்திக்கவங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், இதுக்கு மேலே என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்றார். உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க எனக்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. ஆனால் நம்ம விஜயை உதறி தள்ளிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காருங்க பேக் எடுத்துகிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் மனம் திருந்தி திரும்ப வந்தாரா, இல்லை பேகை எடுத்த கையோட வேகமாக நடந்து போயிட்டாரா அப்படின்ற விஷயத்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி என்ன இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே சோகமாக வெளியே வராங்க. நம்ம பெரியம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, உங்கள் மாப்பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ரஞ்சிதா சொல்கிறா, என்னம்மா ராஜிமா எதுவும் நடக்கலை, ஒரு வேலை நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்ல நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்கிட்ட சொட்டக்கு போட்டு 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 சொல்லிட்டு போகிறா. அப்படி இருக்கும்போது நான் நடக்க விட்டுருவேண்ணா ராஜி, நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்குல்ல, நான் வச்ச செக்கில் இருந்து அவங்களால வெளியே போகவே முடியாது, ஏன்னா ஆல் இன் ஆல் இஸ் மை ஐடியான்ற மாதிரி ஒரு டைலாக் விட்ட இதை கேட்ட ரஞ்சிதாவும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மல்லியும் ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டில் இருந்தாலும் வில்லி ராஜேஸ்வரி தாங்க, ஹீரோயின் மல்லி தாங்க, இதை மாற்ற முடியாது. ஸோ மல்லி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற கான்செப்டோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இதுக்கப்புறம் விஜய் இருந்தாரா இல்லையா, ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால தான். ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா see you. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துருக்கேன், ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு கேட்குறீங்களா, காலையில் எழுந்திரிச்சதும் ஓகேங்களா, தலைவலி இருக்கிற பர்சன் மட்டும் சொல்கிறேன், சுடுதண்ணியில் லைட்டாக லெமன் போட்டு குடிங்க. ஓகேங்களா, தலைவலி இருக்கிறப்பவும் சரி, காலையில் டெய்லி ரொட்டீனாக சரி, இந்த மாதிரி செஞ்சிங்களேன்னா தலைவலி அப்படின்ற விஷயம் கண்ட்ரோலுக்கு வந்து அப்புறம் நார்மலாக எடுங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் ட்ரை பண்ண நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா திடீர்னு ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், டைமிங்காகவான்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா வீடியோவே போட்டுட்டு இருந்தால் எனக்கும் போர் அடிக்குது இல்லையா, அதனால் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்கிறப்போ அந்த விஷயம் எனக்கு ரொட்டீனாக ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்ற விஷயத்தை தான் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா see you. Bye bye.